அப்பான்னு கூப்பிடுங்க, டோப்பான்னு கூப்பிடுங்க, என்ன வேணாலும் கூப்பிடுங்க. ஆனா எங்களுக்கு தேவை ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் நியாயம் கிடைக்க வேண்டும். ஒரத்தநாடு பகுதியில் அங்கே இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு பள்ளியை சேர்ந்த 43 குழந்தைகளை ஒரே ஒரு ஆசிரியர் பாலியல் சீண்டல் செய்திருக்கிறார் என்றால் வெளிவந்த விஷயம் மட்டும் அது. தமிழகம் முழுவதும் வெளிவராமல் எத்தனை இருக்கும்? ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த துருமையாவது கிள்ளி போட்டிருக்கிறார்களா இந்த மு.க. ஸ்டாலின் விடியா பொம்மை முதல்வர் தலைமை நடந்து பெற்றுக் கொண்டும் இந்த ஆட்சி? பெண்கள் பாதுகாப்பிற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? குழந்தைகள் பாதுகாப்புக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடந்தது இந்த சம்பவம். செப்டம்பர் அக்டோபர் 43 9வது 10வது படிக்கிற சிறுமிகளை ஒரே வாத்தியார் பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பெண்கள் சொல்லியும் 2 மாதத்திற்கு எஃப்ஐஆர் கூட போட வக்கில்லாத அரசாக திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு இருந்திருக்கு. சென்னை ஐஐடியிலே பிஎச்டி மாணவியிடம் தொல்லை, திருப்பூரிலே அரசு பள்ளி மாணவியிடம் தொல்லை, கன்னியாகுமரியிலே ஓடுகிற பேருந்திலே சிறுமிக்கு தொல்லை, சென்னையிலே 3 மாணவிகளுக்கு தொல்லை, ஒசூரிலே 11 வயது சிறுமிக்கு தொல்லை, விழுப்புரத்திலே 4 வயது பெண் குழந்தைக்கு தொல்லை. இந்த கையாலாகாத விடியா திமுக அரசு இவர்களுடைய அவல ஆட்சியில் இன்று நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் பாலியல் துன்புறுத்தலுக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாகி கொண்டிருக்கும் 5 வயது சிறுமிகள் குழந்தைகள் என்று பாரபட்சம் இல்லாமல் 65 முதியோர் வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கும் இந்த விடியா திமுக ஆட்சியின் கவனத்தை ஈர்த்து பெண்களின் பாதுகாப்பு மட்டுமல்ல குழந்தைகளின் பாதுகாப்புகளையும் உறுதி செய்யும் வகையில் நடந்து பெற்றிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்காக மட்டுமல்ல ஆயிரக்கணக்கில் இங்கே வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்களை வரவேற்று இந்த கழகத்தின் முன்னணி பொறுப்பில் இருக்கும் கழக மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் ஆதியார் அவர்களையும் KP கந்தன் அவர்களையும் வெங்கடேஷ் பாபு அவர்களையும் அசோக் அவர்களையும் சோமசுந்தரம் அவர்களையும் மற்றும் கழகத்தில் முன்னணி பொறுப்பில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று முன்னிலையில் நின்று நடத்தி கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கும் முன்னாள் அமைச்சரும் கழகத்தின் அமைப்பு செயலாளருமான மதிப்புக்கும் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய எங்கள் அக்கா வளர்மதி அவர்களையும் வரவேற்று என்ன நடக்குது இந்த ஆட்சியில அப்படின்னு நாம கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஆட்சியில் என்ன ஒரு கேடு கேட்ட ஆட்சி என்பதை தினம் தினம் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதி மட்டுமல்ல, மக்களை அன்றாட தேவைகள் மட்டுமல்ல, மக்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிற இந்த ஒரு அவல ஆட்சி இன்று தமிழகத்தின் முன்னணி நடிகராக விளங்கி கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காதுகளுக்கு எட்டும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். மாதா பிதா குரு தெய்வம் என்று நாம் சொல்வோம். நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தையர் நமக்கு கடவுளுக்கு நிகராக மற்றும் நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் கடவுளுக்கு நிகராக வணங்கும் தமிழ் மண்ணில் இருந்து இன்று வேலியே பயிரை மேய்வது போல் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சிறுமியல்களை அந்த பள்ளிக்கூடங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களே பாலியல் தொல்லைக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கி கொண்டிருக்கும் ஒரு அவல நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆய்வு அறிக்கை கூறுகிறது, இந்திய துணைக்கண்டத்தில் 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறது என்று. ஆனால் அதே ஆய்வு இன்று தமிழகத்தில் நடைபெறுமே என்றால் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக கல்வி நிறுவனங்களில் 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் என்ற அதிர்ச்சி தான் வெளியே வரும். பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட அனைவரும் பொதுவெளியில் தெரிவிப்பதில்லை, குறிப்பாக குழந்தைகள் தெரிவிப்பதில்லை, அவர்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுதே கடந்த 1 மாத காலத்தில் 63 பாலியல் வழக்குகள் அதுவும் கல்வி நிறுவனங்களில் பதியப்பட்டிருப்பது தமிழகத்திற்கு இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொம்மை முதல்வர் தமிழகத்தின் முன்னணி நடிகர் மு.க. ஸ்டாலின் அறிக்கையும் நாடகமும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அனைவரும் என்னை அப்பா என்று அழையுங்கள் என்றார். இதே விருகம்பாக்கத்தில் மரியாதைக்குரிய பட்டத்து இளவரசி கனிமொழி அவர்கள் நடத்திய கூட்டத்தில் காவல்துறையை சேர்ந்த பெண்கள் திமுகவை சேர்ந்த 2 பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். இதே சென்னையில் நேற்று பழுவந்தாங்கலில் காவல்துறையில் பணிபுரியும் ஒரு காவல் மகளிருக்கு பாலியல் துன்புறுத்தல் மட்டுமல்ல, அவர்கள் போட்டிருக்க செயின் இருக்கிறது வரைக்கும் வேலை நடந்திருக்கு. இப்படி நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நம்மளை எல்லாம் பாதுகாக்கின்ற காவல்துறையில் பணிபுரியும் பெண்களுக்கே இந்த நிலைமை என்றால் யாரை அப்பான்னு கூப்பிடுறது? யார் தெரியுமா அப்பான்னு கூப்பிடுவாங்க? இந்த விருகம்பாக்கம் கூட்டத்தில் பெண் காவலரை பாலியல் துன்புறுத்தல் செய்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுவாங்க. யார் அந்த சார்னு கேள்வி கேட்டதற்கு இன்று வரைக்கும் விடை இல்லை. அப்ப யார் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடணும்?
அந்த யார் அந்த சாரில் முதலில் பிடிப்பட்ட ஞானசேகரன் ஒருத்தர் இருக்கார்ல, திமுக சேர்ந்தவர். ஞானசேகருக்கு வேணா மு க ஸ்டாலின் அப்பாவா இருப்பாரு. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வேலியே பயிரை மேய்வதை போல் திமுகவை சேர்ந்த அனைவரும் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருப்பது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலூரில் திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் 65 வயசு, அவருடைய பள்ளியில் 5 வயது குழந்தையை கடலை முட்டாய் கொடுக்கிறேன்னு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாரு. நாங்கள் 1.5 மாதம் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்து போராட்டம் என்று அறிவித்த பிறகுதான் அவர் மேல வழக்கே பதியப்பட்டது. இப்படி திமுகவை சார்ந்தவர்கள் அப்பா அப்பா என்று ஸ்டாலினை அழைத்து செய்யக்கூடிய அனைத்து தில்லுமுள்ளு வேலைகளுக்கும் அப்பா என்கின்ற பட்டம் தானே பொருந்தும். மானமுள்ள ரோஷமுள்ள யாராவது ஒரு மனிதர், சுயமரியாதை உணர்வுள்ள யாராவது ஒருத்தர் மு க ஸ்டாலினை பத்தி அப்பான்னு கூப்பிடுவாங்க? எல்லா தில்லாலங்கடி வேலையை செய்யக்கூடிய திமுகவை சார்ந்தவன மு க ஸ்டாலின் அப்பான்னு சந்தோஷமா கூப்பிட்டுக்கலாம். வேற யாரும் கூப்பிடுறதுக்கு தயாராக இல்லை. அப்பான்னு கூப்பிடுங்க, டோப்பான்னு கூப்பிடுங்க, என்ன வேணாலும் கூப்பிடுங்க. ஆனா எங்களுக்கு தேவை ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் நியாயம் கிடைக்க வேண்டும். ஒரத்தநாடு பகுதியில் அங்கே இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு பள்ளியை சேர்ந்த 43 குழந்தைகளை ஒரே ஒரு ஆசிரியர் பாலியல் சீண்டல் செய்திருக்கிறார் என்றால் வெளிவந்த விஷயம் மட்டும் அது. தமிழகம் முழுவதும் வெளிவராமல் எத்தனை இருக்கும்? பாலியல் குற்றச்சாட்டுகளில் வெளியே தைரியமாக வந்து புகார் கொடுப்பவர்களின் சதவீதம் வெறும் 40%. வெறும் 40%மே 63 என்றால் ஒரு மாத காலத்திற்கு மீதி இருக்கிற 60% எடுத்தோம் என்றால் 100 நாட்களில் 130 140 பாலியல் குற்றங்கள் என்பதுதான் நிகழ்ந்திருக்கும். இதை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? பெண்களையும் குழந்தைகளையும் காப்பதற்காக காவலன் செயலி தந்தவர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் எந்த துருமையாவது கிள்ளி போட்டிருக்கிறார்களா இந்த மு க ஸ்டாலின் விடியா பொம்மை? முதல்வர் தலைமை நடந்து பெற்றுக் இந்த ஆட்சி பெண்கள் பாதுகாப்பிற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? குழந்தைகள் பாதுகாப்புக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? காட்டாற்று வெள்ளம் போல் போதை தான் இங்கே நடமாடிக் கொண்டிருக்கிறது. பொட்டிக்கடை வியாபாரமாக மாறி இருக்கிறது போதை. அந்த போதை வஸ்துக்களை சாப்பிட்டுட்டு இந்த பொதுவெளியில பெண்கள், குழந்தைகள், தாய்மார்கள் அனைவரையும் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு சொல்லன்னா துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமுதாயமாகவும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சமுதாயமாகவும் அன்றாடம் தினம் தினம் சாமானியர் வாழ்வதற்கு தகுதி இல்லாத மாநிலமாகவும் தமிழகத்தை மாற்றிய சாதனை மட்டும்தானே மு க ஸ்டாலினுக்கு இருக்கு. எடப்பாடியாரோட ஆட்சி காலத்தில் அனைத்து துறைகளையும் முன்னணி மாநிலமாக நினைந்த தமிழ்நாடு இன்று கொஞ்சம் கொஞ்சமாக கோல்மால் குடும்பம் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் சுத்தமாக சிதலம் செய்து தமிழகத்தை பின்னோடி மாநிலமாக மாற்றிய பெருமை மட்டும்தானே ஸ்டாலினுக்கு சாரும். வேற என்ன ஆக்கப்பூர்வமான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது? இங்கு மக்கள் பாதுகாப்பு இருக்கிறார்களா? பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறதா? குழந்தைகள் பாதுகாப்பு இருக்கிறதா? யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதே இதற்கெல்லாம் பதில் சொல்ல துணிவில்லாமல் முதுகெலும்பு இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் மு க ஸ்டாலினை கண்டித்து இந்த போராட்டம். பாதுகாப்பு கோர வேண்டியது மக்களுடைய அடிப்படையில் ஒன்று. அந்த பாதுகாப்பை தர வேண்டியது என்று ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய கடமைகளில் ஒன்று. அந்த கடமை தவறிய இந்த விடியா திமுக அரசு, ஷூட்டிங்களில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் இந்த விடியா திமுக அரசு, இந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலையும் மாலையும் தினம் தினம் நடத்தும் ஷூட்டிங்கை நிறுத்திவிட்டு மக்களை கேளுங்கள், மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேள்கிறார்கள். இது போன்ற ஒரு அவலாட்சி இதுவரை நாங்கள் கண்டதில்லை. தினம் தினம் நாங்கள் படும் வேதனைக்கு அளவில்லை. எங்கள் குழந்தைகளில் பொதுவெளியில் நடமாடுவதற்கு பயமாக இருக்கிறது. பாதுகாப்பு தேவை என்றால் வேலியை பயிரை மேயும் வழியில் ஒரு IPS அதிகாரி கூட வேலை செய்யும் ஒரு காவல்துறை அதிகாரி பாலியல் வன்கொடுமை என்று சஸ்பென்ஷன். காவல்துறையில் வேலை சேருவவர்களை சக ஊழியர்களை பாலியல் வன்கொடுமையாக்கும் வேலியை பயிரை மேயும் அவலம் இங்குதான் நடைபெறும். இந்த பெண்கள் பாதுகாப்பு வேண்டும் என்றால், இந்த குழந்தைகள் பாதுகாப்பு வேண்டும் என்றால் இரட்டை தலைமையிலுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடியார் மட்டுமே என்று தீர்வு என்று குரல் இன்று தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கிறது. இது கோட்டையிலும் எதிரொலிக்கும். பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, அவர் வழிவந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டுமே தருவதற்கான முடியும் என்கிறதை கூறிக்கொண்டு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் கண்ணுக்கு தெரிந்து கடந்த 100 நாட்களில் 63 குடும்பங்களில் சந்தோஷமான சூழ்நிலை ஸ்டாலின் அரசினால் இல்லை. சும்மா எல்லாம் சொல்லல. ஏன் சொல்றோம்? கடந்த 100 நாட்கள்ல மட்டும் 63 பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் மாணவிகளுக்கு நடந்திருக்கு. அந்த 63 சம்பவங்கள்ல 49 சம்பவங்கள், கேட்கவே ஈரக்குலையா இருக்கிற மாதிரி, 49 சம்பவங்கள் சிறுமிகள், பள்ளி மாணவிகள்.
அந்த குழந்தைகளுக்கெல்லாம் யாராவது போய் தோல்ல தொட்டா எதுக்கு தொடுறாங்கன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட பிஞ்சு குழந்தைகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. இது மட்டுமல்ல, இது நாங்க வெறும் இது மட்டும் சொல்றோம். எது? குழந்தைகள் மட்டும். மகளிர் அப்படின்னு எடுத்துட்டா, பெண்கள் எடுத்துட்டா நூற்றுக்கணக்கான பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு கடந்த 100 நாட்கள்ல மட்டும். இங்க இருக்கிறீங்க, பத்திரிகை மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வீட்டுல சொல்றக்கே குழந்தை பயப்படும். அதையும் தாண்டி பயப்படாம அந்த குழந்தை அம்மா அப்பா கிட்ட சொன்னா, ஐயோ வெளியே சொல்லிடாத, இனிமேல் நடந்துக்காம பாத்துக்கலாம்னு பயப்படுவாங்க. அதையும் தாண்டி அவங்க ஒரு ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்காவது போனா முடிஞ்ச வரைக்கும் சரி இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கலாம்னு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதையும் தாண்டி போய் போராடுனா எஃப்ஐஆர் நடக்கும். அந்த போராட்டம் பெருசா நடக்கும் போது அது மீடியால வரும். இப்ப மீடியால வந்தது மட்டும் 63 என்றால் எத்தனை நூற்றுக்கணக்கான சம்பவங்கள், மாணவிகளுக்கு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் கடந்த 100 நாட்கள்ல நடந்திருக்குங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன் இப்படி நடக்குது நீங்க கேட்கலாம். அதிமுக ஆட்சியில நடக்கலையா? வேற எந்த ஆட்சியிலையும் நடக்கலையா? மற்ற மாநிலங்கள்ல நடக்கலையா? இந்தியாவில் வேற எங்க நடக்கலையான்னு கேட்பாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் சற்றும் கூச்சமில்லாமல் வெக்கமில்லாமல் இந்த மாதிரி கேள்வியை முன்வைப்பாங்க. நான் சொல்றேன், டேட்டா நான் சொல்ல, வெப்சைட்ல போய் பாருங்க. அதிமுக ஆட்சியை விட 50% திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எஸ்பெஷலி பெண்களுக்கான, அதுவும் மாணவிகளுக்கான பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. ஏன் அதிகரிச்சிருக்கு? ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பேசுறோம். ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோது பதங்கிற மாதிரி. நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க, இது முக்கியமானது. தஞ்சாவூர்ல ஒரத்த நாடு பாப்ப நாடுங்கிற இடத்துல 43 9வது 10வது படிக்கிற மாணவிகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. இது அந்த குழந்தைங்க பயந்து போய் என்ன பண்ணிருக்கு, 1098ங்கிற சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கூப்பிட்டுருக்காங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை கூப்பிட்டோன்னே அங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கலெக்டரேட்ல டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் ஒன்று இருக்கும். அந்த யூனிட்ல டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் ஒருத்தர் இருப்பார். அவங்களுக்கு கால் பண்ணோன்னே அங்கிருந்து போய் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அந்த குழந்தைகள்லாம் முத்துக்குமரன்ங்கிற மேக்ஸ் வாதியாரு எங்களுக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணினாருன்னு 9வது 10வது படிக்கிற 43 குழந்தைகள் ஒரே மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க. இதை எடுத்துட்டு போய் ரிப்போர்ட்டா கொடுக்கறாங்க டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ரஞ்சித் குமார். இதை கையில கொடுத்தா அவர் வாங்கி வச்சுட்டு கம்முனு உட்கார்ந்தார். இதை அடுத்து சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆபீசருக்கு போகும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த வாதியார வெறும் சஸ்பெண்ட் பண்ணி அரை சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிடறாரு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடந்தது இந்த சம்பவம். செப்டம்பர் அக்டோபர் 43 9வது 10வது படிக்கிற சிறுமிகளை ஒரே வாத்தியார் பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பெண்கள் சொல்லியும் 2 மாதத்திற்கு எஃப்ஐஆர் கூட போட வக்கில்லாத அரசாக திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு இருந்திருக்கு. நான் கேட்கிறேன், ஸ்டாலின், உதயநிதி, அந்த ரஞ்சித் குமார் ஆபீசர், உங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணுக்கு இப்படி இருந்தா சும்மா இருப்பீங்களா? உங்க வீட்டுல 43 பெண்கள் சிறுமிகளுக்கு நடந்து எஃப்ஐஆர் போடாம இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த 43 பெண்களுடைய பேரண்ட்ஸே போய் போராடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. எஃப்ஐஆர் போட்டு இப்ப வரைக்கும் உச்ச நீதிமன்றம் அரசாணை எல்லாமே இருக்கு. இந்த ரஞ்சித் குமார் அவர்கள் அவருக்கு தெரிஞ்சும் தகவல் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அந்த 43 பெண்களோட பேர் வெளியே வந்துரும் சொல்றாரு. இது ஒரு சம்பவம். 3 மாசம் ஆச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கல ரஞ்சித் குமார் மேல. இது மாதிரி 1000 சம்பவங்கள் இருக்கு. ஐயோ அம்மானு பாலியல் பிரச்சனை எப்போ ஒவ்வொரு பெண்களும் கத்தும் போது கேட்காதவங்க அப்பான்னு கூப்பிடுறாங்க ஸ்டாலின். ஆமா, நான் ஏத்துக்கிறேன், கண்டிப்பா அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. யார் இல்லைன்னு சொன்னா? இந்த 43 மாணவிகள் பாலியல் வன்புணர்வானப்ப சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காத மாணவிகள் அப்பான்னு கூப்பிடுறாங்களா? இல்ல கிருஷ்ணகிரியில 3 வாதியார்கள் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு ஒரு சிறுமிக்கு பண்ணாங்களே அவங்க அப்பான்னு கூப்பிடுறாங்களா? இல்ல ஒரு 4வது படிக்கிற சிறுமிய பள்ளியின் தாளாளர், 4வது படிக்கிற சிறுமிக்கு என்னங்க தெரியும்? 4வது படிக்கிற சிறுமிய பள்ளியின் தாளாளர் பாலியல் வன்புணர்வு பண்ணாங்களே அந்த புள்ள அப்பான்னு கூப்பிடுதா? கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரண திராணி இல்லாத ஸ்டாலின் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாமா? உங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படி இருந்தா சும்மா இருப்பீங்களாங்க?
சின்ன இந்த காலத்துல இந்த சைல்ட்ஹுட் டிராமா அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பெண், பிஞ்சு குழந்தை, இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சைல்ட்ஹுட் டிராமானால எத்தனையோ பேர் 20 வயசு 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் தெரப்பி எடுக்கிறாங்க. மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது, குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது. இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட துப்பில்லாத ஸ்டாலின் கால் மேல கால் போட்டு அப்பான்னு கூப்பிடுறாங்களா? வெக்க கேடியா, வெக்க கேடு. ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கே விலகலாம். நம்பர் 1 முதல்வர், திராவிட முதல்வர், இந்தியாவிலேயே மிக சிறந்த ஆட்சி. தப்பா நினைச்சுக்காதீங்க, சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுற யாருமே இதெல்லாம் பேச மாட்டாங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும் ஒரு மனிதனும் இதை சொல்ல மாட்டான். எதிரிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு எதிரியின் குழந்தைக்கு கூட இப்படி நடக்க கூடாதுன்னு நினைக்கிற மனம் கொண்ட மக்கள் தமிழக மக்கள், தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு பெண் 9 மாசம் கஷ்டப்படனா முதல் 3 மாசம் வாந்தி, அதுக்கப்புறம் தலை சுத்தல், அதுக்கப்புறம் முதுகுவலி, இத்தனையை தாண்டி மறுபிறவி எடுத்துத்தான் கடவுளை நாம் நேரில் பார்த்ததில்லை. ஒரு பெண் இன்னொரு உயிரை உருவாக்கி நம்ம சமூகத்துக்கு கொடுக்கிறார், இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்படி மறுபிறவி எடுத்த ஒரு பெண் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை தாளாட்டி சீரூட்டி வளர்த்து ஒரு பள்ளிக்கு அனுப்பணும்னா எவ்வளவு ஒரு பேரண்ட்ஸ். இன்னைக்கு இது அரசு பள்ளியில மட்டும் நடக்கல, தனியார் பள்ளியிலையும் நடக்குது. எவ்வளவு பேரண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க, ஐயோ அது வெளியே சொல்ல முடியலன்னு கஷ்டப்படுறாங்க. இஎம்ஐ கட்டி ஃபீஸ் கட்டுறாங்க, இஎம்ஐல லோன் வாங்கி ஃபீஸ் கட்டுறாங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஸ்கூலுக்கு அனுப்புனா பாதுகாப்பு இல்லை. இரும்பு கரம் கொண்டு அடக்குவாராம் இவர் ஸ்டாலின். நல்லா இருக்கு. கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரச்சனை எப்படி ஒரு காலத்துல போலியோ நாட்டில் இருந்தது, அந்த போலியோவை நாம் அனைவரும் ஒவ்வொருத்தரும் சொல்லி போலியோ மருந்து ஊத்துனியா, போலியோ மருந்து ஊத்துனியான்னு சொல்லி இன்னைக்கு இந்திய நாட்டில் இருந்து போலியோவை நம்ம வெளியே கொண்டு போயிருக்கோம். இது இன்னைக்கு தமிழக ஸ்டாலின் மாடல் அரசில் இருக்கும் போலியோ, மாணவர்கள் பாலியல் வன்புணர்வு போலியோ. இதை நாம் களை எடுக்க வேண்டும் என்றால் இதை நோக்கி வேலை செய்ய வேண்டும் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கழக மாணவர் அணிக்கு ஆணையிட்டுள்ளார். கழக மாணவர் அணியை இந்த பிரச்சனை தீரும் வரை இதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஒரு மனிதன் நினைத்தால் வரும் மாற்றத்தை விட 1000 பேர் நினைத்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும். எனவே தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிக்கு அப்பாற்பட்ட யார் இளைஞர்களா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருந்து மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் வன்புணர்வை களையெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அஇஅதிமுக மாணவர் அணியோடு சேர்ந்து வாலண்டியராக செயல்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க செயல்படலாம். நாம் அனைவரும் ஒன்று சேரி ஒன்றாக ஒன்று கூடி கண்டிப்பாக இதை களையெடுப்போம். ஏனென்று சொன்னால் திராவிட மாடல் ஸ்டாலின் அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை. நம் குழந்தைகளுக்கு நாம் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எடப்பாடியாரின் தலைமையிலே கழக மாணவர் அணி சிறப்பாக இதற்காக பணியாற்றும் என்று கேறி இதற்கான பதிலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஸ்டாலினோ அல்லது ஊர் சுற்றிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எடப்பாடியாரின் தலைமையிலே கழக மாணவர் அணி உங்களை கண்டிக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சவால் விடுகிற ஆர்ப்பாட்டம் இது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்காக நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம், துரோகிகளை விரட்டுவதற்கு நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டம், ஏழை பிள்ளைகளுக்கு, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை திமுகவுக்கு குட்டி சொல்வதற்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே மாணவ செல்வங்கள் எல்லாம் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாணவ செல்வங்கள் என்றைக்குமே பாதிக்கப்பட்ட
மாணவிகளுக்கு நீங்கள் எல்லாம் துணையாக இருக்க வேண்டும். இந்த துணை என்பது என்றைக்குமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே நம்முடைய நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் உடனே குரல் கொடுப்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் உடனுக்குடன் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பாலியல் துன்புறுத்தல் அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே பட்டியலிட்டு காட்டினார். பல பட்டியல்களை இங்கே எடுத்து சொன்னார். அதில் இந்த பட்டியல் என்பது ரொம்ப நீண்டு கொண்டே போகிறது. நான் இன்னும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பத்திரிகைகளிலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான், பத்திரிகைகளிலே சொல்லப்பட்ட செய்திகள் தான். கிருஷ்ணகிரியிலே 18 வயது அரசு பள்ளி மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது. வேலூரிலே இளம் பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து குளிர்பானம் கொடுத்து 6 பேர் கொண்ட காமுக கும்பல் கற்பழித்தது. தூத்துக்குடியிலே 5 மாணவிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியரால் பாலியல் தொல்லை. சென்னையிலே சிறுமிக்கு கிக் பாக்ஸிங் பயிற்சியாளரால் பாதிப்பு. திருப்பூரிலே 17 மாணவிகளுக்கு விடுதி வார்டனால் பாதிப்பு. திருவள்ளூரிலே 3ஆம் வகுப்பு மாணவி, 3ஆம் வகுப்பு மாணவிக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாத சிறுமி, 3ஆம் வகுப்பு சிறுமி. திருவள்ளூரிலே 3ஆம் வகுப்பு மாணவிக்கு தலைமை ஆசிரியரால் தொல்லை. சென்னையிலே மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை. ஜோலார்பேட்டையிலே ஒரு கர்ப்பிணி தாயை கீழே தள்ளிவிட்டு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கி கீழே தள்ளிவிட்டு அதற்கு பிறகு மருத்துவமனையிலே போய் அவர் வைத்தியம் செய்து கொண்ட நிகழ்வு இதெல்லாமே பத்திரிகையிலே வந்ததுதான். சென்னையிலே ஓட்டுநர் பயிற்சிக்கு வந்த கல்லூரி மாணவிக்கு பயிற்சியாளரால் பாலியல் தொல்லை. தஞ்சாவூரிலே இளம்பெண்ணுக்கு கல்லூரி ஆசிரியரால் தொல்லை. தர்மபுரியிலே 3 சிறுமிகளுக்கு ஓட்டுநரால் தொல்லை. கும்பகோணத்திலே கல்லூரி மாணவிக்கு அரபி வகுப்பு ஆசிரியரால் தொல்லை. கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்த மாணவிக்கு தொல்லை. திருவண்ணாமலையிலே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியரால் தொல்லை. சென்னை ஐஐடியிலே PhD மாணவியிடம் தொல்லை. திருப்பூரிலே அரசு பள்ளி மாணவியிடம் தொல்லை. கன்னியாகுமரியிலே ஓடுகிற பேருந்திலே சிறுமிக்கு தொல்லை. சென்னையிலே 3 மாணவிகளுக்கு தொல்லை. ஒசூரிலே 11 வயது சிறுமிக்கு தொல்லை. விழுப்புரத்திலே 4 வயது பெண் குழந்தைக்கு தொல்லை. சென்னை கிளாம்பாக்கத்திலே பேருந்து நிலையத்திலே 18 வயது இளம்பெண் ஆட்டோவிலே கடத்தப்பட்டு பாலியல் தொந்தரவு. திருச்சி மணப்பாறையிலே 2 மாணவிகளுக்கு அந்த தாளாளரே தொந்தரவு செய்திருக்கிறார். கோவையிலே 14 வயது பள்ளி மாணவிக்கு ஆட்டோவிலே தொல்லை. விழுப்புரத்திலே கல்லூரி மாணவிக்கு பேராசிரியரால் தொல்லை. நான் வரும்போது தொலைக்காட்சியிலே பார்த்தேன். அதிலே பார்த்த செய்தி, தஞ்சாவூரிலே 13 வயது பெண், பத்திரிகையில் வந்திருக்கிறது இன்றைக்கு காலை பத்திரிகையிலே, தஞ்சாவூரிலே 13 வயது மாணவி, அந்த மாணவிக்கு ஒரு அறையிலே போட்டு பூட்டி வைத்து 3 நாட்களாக தொடர்ந்து மாறி மாறி தொல்லை. தஞ்சாவூரிலே இன்றைக்கு நடந்த சம்பவம். அதே போல சேலம் ஆத்தூரிலே வெள்ளியங்கிரியிலே அரசு பள்ளியிலே படிக்கிற 13 மாணவிக்கு தொல்லை. புதுக்கோட்டையிலே பள்ளி மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியரால் தொல்லை. இது பத்திரிகையிலே வந்த சில செய்திகள் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னாலே பேசினார்களே, யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி சீண்டல் பட்டு அவர் போய் புகார் செய்து அந்த புகாரை மறைத்து அதற்கு பிறகு கைது செய்து விடுவிக்கப்பட்டு
யார் அந்த சார் என்று அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் இன்றைக்கு ஒருவரை கைது செய்து அடைத்திருக்கிறார்கள். இத்தனை சம்பவங்கள் தெரிந்து நடந்தது, இன்னும் தெரியாமல் மூடப்பட்ட சம்பவங்கள் எத்தனையோ. நான் ஒரே கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஸ்டாலின் மாடல் அரசு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, அவருடைய சகோதரி கனிமொழி அவர்களே, நீங்கள் ஒரு கூட்டத்திலே பேசும்போது சொன்னீர்கள், தமிழ்நாட்டிலே தான் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று. அதற்கு என்ன காரணம்? விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னவர் கனிமொழி. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பாலியல் சீண்டல் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய 69 பேர் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் கணக்கில் அடங்காத பேர் வாயை திறந்திருக்கிறாரா கனிமொழி? ஒரு பெண் தானே, நீயும் ஒரு பெண் தானே, இதுவரைக்கும் வாய் திறந்திருக்கிறாரா? இல்லை. அதே போல ஒற்றை சங்குகளை கையிலே வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் சுற்றி வந்தாரே உதயநிதி, அவர் பேசியிருக்கிறாரா பாலியல் சீண்டலை பற்றி? இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, நான் இன்னும் கேட்கிறேன், இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காலையிலே பத்திரிகையிலே உதயநிதி சொல்லி இருக்கிறார், எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டா பெருமை, என்னை அண்ணன்னு கூப்பிட்டா பெருமை, என்னை எல்லாரும் அண்ணன்னு கூப்பிடுறாங்க, எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பான்ற பேரே உங்களுக்கு நிரந்தரமா சொந்தமான பேர் தான், அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது உங்க அப்பா கதையை கேட்டு பார்த்தா உங்க அப்பா இருந்தா தெரிஞ்சிருக்கும். உங்க அப்பாவுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு அர்த்தம் என்னன்னு உங்க அப்பாவுக்கு தான் தெரியும். அதனால தான் அவருடைய பையன் அப்பான்னு சொன்னா எனக்கு பெருமையா இருக்கும்னா நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. ஏன்னா இது கண்டன ஆர்ப்பாட்டம், அருவருப்பாயிடக்கூடாது, அசிங்கமாயிடக்கூடாது, இன்னும் கேவலமாயிடக்கூடாது. அப்பான்ற வார்த்தை உங்க குடும்பத்துக்கே பொருத்தமான வார்த்தை. அந்த பொருத்தமான வார்த்தைக்கெல்லாம் நான் டீப்பா பதில் சொன்னா இது கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்காது. ஏன்னா அவ்வளவு மோசமான வார்த்தைகளை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். நான் ஒன்று கேட்கிறேன், நீங்க அப்பான்னு பெருமைப்படுறீங்களே, இப்ப நான் படிச்சனே, இத்தனை பிள்ளைங்க கதறும் போது அப்பான்னு தானே அழுதிருப்பாங்க, அப்பான்னு கதறி இருப்பாங்களே, அந்த சத்தம் உங்க காதுக்கு கேட்கலையா? அம்மான்னு அழுதிருப்பாங்களே, உங்க சம்சாரம் துர்கா ஸ்டாலின் காதுக்கு கேட்கலையா? உங்க தங்கச்சி கனிமொழி காதுக்கு கேட்கலையா? இத்தனை சம்பவங்களும் நடக்கும் போது அந்த பிள்ளைங்க துடிச்சிருப்பாங்களே, அந்த துடிப்பு, அந்த பிள்ளைங்க கதறல் உங்க செவிகளுக்கு கேட்கலையா? மானங்கட்ட மாடல் அரசே, ஸ்டாலின் மாடல் அரசே, உங்களுக்கெல்லாம் போட்டோ ஷூட் போட்டு நீங்கள்லாம் இது ரொம்ப பாதுகாப்பான நாடுன்னு சொல்றீங்க. எது பாதுகாப்பான நாடு? இப்போ பேசிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு போனே தொலைக்காட்சியை பார்த்தா இன்னும் எத்தனை பாலியல் சீண்டல் அந்த செய்தி வரப்போகுதோ தெரியல. தினந்தோறும் பத்திரிகை படிச்சு பார்த்தா அந்த பத்திரிகையில பாலியல் சீண்டல் தான். காவல்துறை அதிகாரிகளே இந்த பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ்க்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த லட்சணத்தில் 2 நாளைக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரி கூட்டம் போட்டு பாலியல் பலாத்காரத்தை அடக்கிறதுக்கு அவர் காவல்துறை எல்லாம் தூண்டி விட்டுருக்கிறாரா, காவல்துறை எல்லாம் துரிதப்படுத்தி இருக்கிறாரா? தஞ்சாவூர்ல நேத்திக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க தூண்டி விட்டதுக்கு பிறகுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க கூட்டம் போட்டு தூண்ட இங்க பாலியலை தூண்டி விட்டுட்டு இருக்கீங்களா? மக்கள் கேட்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை வச்சிருக்கிறீங்க? ஒரு நடவடிக்கை இல்லை. நான் தயவு செய்து ஸ்டாலின் மாடல் அரசை, மு.க. ஸ்டாலின் அரசை பார்த்து கேட்டுக்கொள்வது, சட்டம் ஒழுங்குதான் சரியில்லை. இதுல சமூக நலத்துறை அமைச்சர் ஒரு அம்மா இருக்காங்க, கீதா ஜீவன், அவங்க பதில் சொல்றாங்க. தமிழ்நாடு
பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு. 4 வயசுல இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் தொந்தரவுல திருப்பூர்ல 70 வயசு பாட்டி, அந்த பாட்டிய பாலியலுக்கு சீண்டி இருக்கான் ஒருத்தன், மக்கர புத்தி படைச்சவன். நான் கேட்க விரும்புறேன், இந்த பாலியலை தடுப்பதற்கு என்ன நீங்க தண்டனை கொடுத்தன்றீங்களே, எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் இன்றைக்கு குரல் கொடுத்த காரணத்தால் அங்கொன்றும் இங்கொன்றும் போலீஸ்கே பாதுகாப்பு இல்லை. அவங்க எங்க போய் பிடிக்கிறது? கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போனா இடுப்ப கட்டுறான் திமுக காரன். கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் போனா பெண் போலீஸை இடுப்ப கட்டுறான். பாதுகாப்புக்கு போன போலீஸ் அதிகாரியே முடிய பிடிச்சி இழுத்து இவனே அதிகாரத்தை எடுத்துட்டு அடிக்கிறான். அருப்புக்கோட்டையில் போலீஸ்க்கு எங்க இருக்கு பாதுகாப்பு? டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர், டிராபிக் போலீஸ் அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு சீட்டல் கொடுத்துருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. போலீஸ் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எங்கள் அம்மா இருந்தாங்க, ஆட்சி நடத்துனாங்க, எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருந்தார். இது மாதிரி சம்பவங்கள் அப்படி நடந்தால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களை எல்லாம் கடுமையான தண்டனை தொடர்ந்து வெளியே வராத அளவிற்கு வழங்கப்பட்டதை தவிர இது மாதிரி நீங்கள் செய்வது போல மேலோட்டமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ஆட்சி நடத்துகிற நீங்கள் நிச்சயமாக விரட்டப்படுகிற காலம் வரும். இன்னைக்கு எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பயம், கல்லூரிக்கு போகிற பிள்ளைக்கு பயம், வேலைக்கு போகிற பிள்ளைக்கு பயம், ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிற பிள்ளைக்கு பயம், எல்லா நிலைகளிலும் பயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். அவர் வந்தால் தான் நல்லா கைதட்டுங்க. முதல்ல கைதட்டுனீங்கல்ல, நல்லா கைதட்டுங்க. திருச்சியில் ஒரு குழந்தைகள் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் தாளாளரின் மகனே மருத்துவ பரிசோதனை என்ற பெயரில் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த போது, அந்த குழந்தைகள் அப்பா என்று அழைத்த போது, அப்பா என்று அலறிய போது, அப்பா என்று கதறிய போது, அந்த கதறலும் இந்த முதலமைச்சருக்கு கேட்கவில்லை. கண்ணிருந்தும் குருடராய் இருக்கக்கூடிய பொம்மை அப்பாவே, காதிருந்தும் செவிடராய் இருக்கக்கூடிய தத்தி அப்பாவே, செவிடன் காதில் சங்கூதியதை போல இருக்கக்கூடிய எதற்குமே லாயக்கற்று வெறும் விளம்பர மோகத்தில் ஊறி இருக்கக்கூடிய பொம்மை தத்தி அப்பாவே, உங்களை பார்த்து பல மாணவிகள் இன்றைக்கு ஆரம்ப பள்ளி 82 பள்ளிகளிலும், நடுநிலை பள்ளிகள் 140 பள்ளிகளிலும் போக்சோ வழக்குகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் வன்புணர்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த ஜனவரி மாதம் முதலில் தொடங்கி இந்த பிப்ரவரி 15 தேதி வரை இந்த 45 நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டில் 160 பாலியல் கொடுமைகள், பாலியல் போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்குகள், பாலியல் வன்புணர்வுகள் பதிவாகி இருக்கின்றன. எவ்வளவு? 45 நாட்களில் 160 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் பொம்மை அப்பாவே, தத்தி அப்பாவே, எதற்கும் லாயக்கற்ற அப்பாவே என்று கதறி 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 அந்த குழந்தைகள் எல்லாம் குரல் கொடுத்த போது அப்பா என்ற குரல் கேட்கவில்லையாம். இவரெல்லாம் தன்னை அப்பா என்று பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார், பேரறிஞர் அண்ணா இருக்கிறார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் எங்கள் அம்மாவை பொறுத்தவரை கருவறையிலிருந்து கல்லறை வரை திட்டங்களையும் பெண்களையும் குறிப்பாக மாணவர்களையும் மாணவிகளையும் பாதுகாத்தார். அதனால் அவரை அம்மா என்று அழைத்தார்கள். உலகத்திற்கே உதாரணமான ஆட்சியை கொடுத்தார் காமராஜர். அதனால் அவரை பெருந்தலைவர் என்று அழைத்தார்கள். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை பேரறிஞர் என்று அழைத்தார்கள். உலகத்தில் கடையேழு வள்ளல்களில் 8வது வள்ளலாக தமிழ்நாட்டை உலக அரங்கில் வள்ளல் பெருமானாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த புரட்சி தலைவரை புரட்சி தலைவர் என்று அழைத்தார்கள். அம்மா என்று 5 அறிவு கொண்ட ஜீவன்கள் கூட அம்மா என்று அழைக்கும். ஆனால்
பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கப் போகின்ற முதியவர்கள் வரை புரட்சி தலைவியின் கருணை உள்ளத்தினால் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த தாயுள்ளம் கொண்ட அந்த தலைவியை பார்த்து அம்மா 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 என்று அனைவரும் அன்போடு அழைத்தார்கள். அம்மா என்று ஒருவர் இருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்பதுதான் அனைத்து குழந்தைகளிடமும் அனைத்து பெண்களிடமும் எதிரொலிக்கிறது. ஆனால் தன்னைத்தானே ஒருவர் விளம்பர மோகம் கொண்டு எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறார்களாம். இந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான 1ஆம் வகுப்பு மாணவியிலிருந்து 83 வரை ஆயா வரை ஐயோ அப்பா இப்படி நடக்கிறதே என்று கதறிய போது இந்த தத்தி அப்பாவுக்கு இதெல்லாம் காதில் விழவில்லையா? வெட்கம் இல்லாமல் தன்னைத்தானே தனக்குத்தானே ஒரு பட்டம் சூட்டி கொண்டு இப்படி விளம்பர மோகத்தில் அலைவதை விட்டுவிட்டு உயர்நீதிமன்றம் கூட கண்டித்திருக்கிறது. இவ்வளவு கள்ளச்சாராய பெருக்கமா, இவ்வளவு கஞ்சா பெருக்கமா, இவ்வளவு பாலியல் வன்புணர்வுகளா? பெண் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் பாதுகாப்பே இல்லை என்று உயர்நீதிமன்றம் கூட சுட்டிக்காட்டி இருப்பதை நாங்கள் நடத்திய பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்களில் எடுத்துரைத்தும் கூட இந்த முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டிற்கு நாம் தான் முதலமைச்சர், வாக்களித்த மக்களுக்கு நாம் தான் முதலமைச்சர், தந்தையை போல் நாம் அரவணைக்க வேண்டும் என்று இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு மட்டும் முடிசூட்டுவதையே குறிக்கோளாக கொண்டு வெட்கம் இல்லாமல் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா முதலமைச்சர் அவர்களே? சரி, உங்களுக்குத்தான் வெட்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை. அனிதா போன்ற மாணவிகளை மரணத்தில் பிண அரசியல் செய்த ஆட்சிக்கு வந்தீர்களே, இன்றைக்கு இவ்வளவு வன்புணர்வுகள் நடப்பதாக தினந்தோறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாயின் புரட்சி தலைவியின் மகனான எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு மீட்டிங்கிலும், ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் புள்ளி விவரங்களோடு எடுத்துரைக்கிறாரே, அதையாவது நீங்கள் காதில் கேட்டிருக்க கூடாதா? சரி, உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் மகன் மீதும் உங்கள் பேரன் இன்பநிதியின் மீதும் அக்கறை மட்டும்தான் இருக்கிறது. அவர்களை முடிசூட்டுவதுதான் உங்கள் குடும்பத்தின் நோக்கம். கோபாலபுரம் குடும்பம் சுருட்டுவதற்கு மட்டும்தான் லாய்க்கு என்பது நாடறிந்த விஷயம். ஆனால் கலியுக கண்ணகி கனிமொழி கலியுக கண்ணகியை போல வேடம் போட்டுக்கொண்டு எதிர்க்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் வெட்கமில்லாமல் வாய்க்கிழிய பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி பேசினீர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தில் இருந்தால், திராணி இருந்தால், துப்பு இருந்தால் இதே இடத்தில் நாளைக்கு மேடை போட்டு எத்தனை வழக்கு 2012 அரசாணை எண் 121 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பள்ளி குழந்தைகள் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தினார். அதன் அடிப்படையில் 2012 போடப்பட்ட அரசாணை எண் 121 பள்ளி குழந்தைகள் பாதுகாப்புக்கு 2021 இருந்து இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்தீர்களே என்பதற்கு இதே வள்ளுவர் கோட்டத்தில் மேடை போட்டு பதில் சொல்வதற்கு திராணி இருக்கிறதா உங்களுக்கு என்பதை இந்த கலியுக கண்ணகி போல பெண்கள் உரிமையை பற்றி எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசக்கூடிய கனிமொழியை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு சூடு சொரணை என்று ஏதாவது ஒன்று இருந்தால் இந்த ஆட்சியாளருக்கும் இந்த கோபாலபுரம் குடும்பத்திற்கும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா என்று தெரியவில்லை. அவருக்காவது வெட்கம், மானம், சூடு சொரணை ஏதாவது இருந்தால் அரசாணை எண் 121 நாளையிலிருந்தாவது செயல்படுத்தி பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு நிவாரணத்தையும் குறைந்தபட்சம் அந்த அரசு ஆசிரியர்களை 3ஆம் வகுப்பு மாணவிக்கு 6 மாதங்களாக 3 ஆசிரியர்கள் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். இதை வெளிப்படுத்தியும் கூட நடவடிக்கை எடுக்க துப்பில்லாத இந்த அரசாங்கத்தை பார்த்து மக்கள் காரி துப்புகிறார்கள். எனவே வரப்போகின்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களில் மக்கள் தயவு செய்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தயாராகி விட்டீர்கள். ஆனால் இந்த லட்சணத்தை, இந்த ஆட்சியின் அவலட்சணத்தை வீட்டுக்கு அனுப்பினால்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தாயுள்ளம் கொண்ட புரட்சி தலைவியை போல மீண்டும் அவர் முதலமைச்சராக ஆனால்தான் இந்த நாட்டில் எங்களை போன்ற பெண்கள் 1ஆம் வகுப்பில் இருந்து 83 வரை வயது ஆயாக்கள் வரை, ஏன் பெண் போலீஸுக்கு கூட பாலியல் தொந்தரவு. நேற்று கூட பழவந்தாங்கலில் ஒரு பெண் போலீஸ் 10 மணிக்கு ரயிலை விட்டு இறங்கி போகும்போது பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்கிறார். இவ்வளவு கேடுகட்ட ஆட்சியை கனிமொழி நடக்கின்ற கூட்டத்திலேயே பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த ஆட்சியின் லட்சணத்தை எங்கே போய் தலையில் அடித்துக் கொள்வது, முட்டிக் கொள்வது என்று மக்கள் பெரும் வேதனையோடு இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தான் பதில் இல்லை. யார் அந்த சார் என்ற கேள்விக்கும் பதில் சொல்ல துப்பில்லாத ஒரு அரசாங்கமாக இது எல்லாவற்றிற்கும் இந்த திமுகவின் மாவட்ட செயலாளரை போல கமிஷனர் அருண் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு காரணம். அவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த அரசாங்கம் என்று கூறிக்கொண்டு
இந்த மாணவர் படை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் வந்தால்தான் தமிழ் சமுதாயம் உருப்படும் என்று கூறி எங்களுடைய மாணவர் அணி சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்பதற்கேற்ப இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சூளுரைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.